எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான், தமிழ்நாடு ஃபுல்லா பகன்னு எரிய போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அங்கங்க போராட்டம் நடக்க போது, அங்கங்க கொடி பிடிக்க போறாங்க. விடுதலை செய், விடுதலை செய், எங்கள் தலைவரை, எங்கள் கழக தலைவரை விடுதலை செய் அப்படின்ற மாதிரி பெரிய போராட்டம் நடக்க போகுது அப்படின்ற சொல்லி ஆக்சுவலி ஆரம்பிச்சிருச்சு. இன்னத்த நடக்க போகுதுன்னு சொல்லி அதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, இன்னத்துக்கு எல்லாருமே ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். தூங்கி ஏஞ்ச உடனே இந்த ஒரு நியூஸை தான் பார்த்துருந்தேன். ஆக்சுவலி இந்த ஒரு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி இந்த பர்சனலை பத்தி பேசிப்போம்ல. நீ யாரு கூட இருக்குன்னு தெரியுமா, நான் யாரு கூட இருக்குன்னு தெரியுமான்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது காவிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு. இந்த இஷ்யூ ரிலேட்டடா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசியிருக்காப்புல. அப்போ அங்க இருந்த தொண்டர்கள் த்ரிஷா 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தண்ணி வர வேண்டிய இடத்துல வரணும், நான் காவேரி இஷ்யூவை பத்தி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அது எப்படி பேசுவாப்புல இவரு, அங்கிருந்தா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இந்த அரெஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம் இதுவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. அதாவது ஒரு பெண்களை எப்படி இவர் இந்த மாதிரி இழிவா பேசுவாரு, ஒரு பெண்ணை எப்படி இந்த மாதிரிலாம் பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா பேசி இப்போ நீலாங்கரையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர்ல இந்த ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது டிஎம்கே காரங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் தலைவர் எதுவுமே பேசல, என் தலைவர் பேசாத ஒரு விஷயத்த, என் தலைவர் நார்மலா பேசின ஒரு விஷயத்த குறிப்பிட்டு யாரையுமே தாக்காத ஒரு விஷயத்துக்கு எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க, என்ன அரசாங்கம் இது, எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொன்னதுக்கு அரெஸ்ட் பண்ணிடணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டிவிகே சைட்ல என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு இதுதான் மரியாதையா, ஒரு பெண்ணை பத்தி இப்படிதான் பொது வெளியில பொது மேடையில இந்த மாதிரிலாம் தப்பா பேசுவாங்களா, என்ன ஏதுன்னு தெரியாம இந்த மாதிரி தான் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் இதுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அரசியல் அப்படின்னு இருக்கும்போது அரசியலை பத்தி, அந்தந்த நபர்களை பத்தி, அவங்க நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக செய்யக்கூடிய விஷயத்த பத்தி அதை பத்தி பேசலாமே தவிர்த்து உட்காந்து பர்சனல் திங்ஸ் எதுக்கு. இதுதான் ஆரம்பத்துல இருந்து இந்த இஷ்யூ எப்போ பூம் ஆச்சோ அப்போல இருந்து பேசிட்டு இருக்கோம், நம்மளுமே சொல்லிட்டு இருக்கோம். அதாவது வாயை திறக்க மாட்டுறாரு சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரில சொல்லியிருக்காப்புல, வாயை திறக்க மாட்டுறாரு வாயை திறக்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அவர் வாயை திறந்தாதான் நீங்க சட்டசபையில இருக்க மாட்டீங்களே, சட்டசபையில இருந்து நீங்க போயிடுறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியுமே உண்டாகுது. அதே சமயத்துல பர்சனல் அப்படின்னு வரும்போது அது அவரோட பர்சனல், அவரோட பர்சனல்ல அவர் யாரு கூட வேணா இருக்கலாம், யாரு கூட வேணா இல்லாம இருக்கலாம். அதை பத்தி ஒரு பெரிய பொது வெளியில இது ஒரு டாபிக் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறது ஒரு சரியான ஒரு விஷயமா எனக்கு சுத்தமா படலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி டிஎம்கேல இருக்கக்கூடிய தலைவர்கள், இருந்த தலைவர்களை பத்தி பேசணும் அப்படின்னு இருந்தா தலைமுறையாக அந்த பர்சனல் திங் மட்டும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அதாவது ஒருத்தங்களை சம்மந்தப்படுத்தி பேச முடியாது, அத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரை சம்மந்தப்பட்டு படுத்தி பேசலாம். அது ஊரறிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் பேசல, நான் எதுவுமே அந்த மாதிரிலாம் யாருமே குறிப்பிடலை அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. பட் எல்லாருக்குமே தெரியும் அவர் எதை மீன் பண்றாப்புல, எதை சொல்ல வராப்புல அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாத்தி பேசுற விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சோசியல் மீடியால இதையும் ஒரு விஷயமா ஏன் அவர் இப்படி மாத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரசு செய்யும் போது மக்கள்லாம் ஐயோ தலைவர் அரெஸ்ட் பண்றாங்களே, ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி பதறிட்டு இருக்காங்க. பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்போ அங்க எப்படி இருந்தாருன்னா பஸ்ல சிரிச்ச மாதிரியான புகைப்படங்கள், வீடியோஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்திருந்தேன். அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டு என்ன பண்ண முடியும் உங்களால அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்த ஒரு விஷயம், அவர் சிரிச்ச ஒரு விஷயம் பார்க்கும்போது இருந்துச்சு. அதாவது வெளியில தான் தொண்டர்கள், அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா, ஐயோ தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, ஐயோ தலைவர் ஜெயில எப்படி இருக்க போறாருன்னு தெரியலையே. அதாவது இதை நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல. நாளைக்கே விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்தாலுமே சரி, இல்ல வேற கட்சியை சேர்ந்த யாருக்காச்சும் இன்னும் ஒரு நிலைமை வந்திருந்தாலுமே சரி, அரெஸ்ட், அதாவது ஒரு பெரிய விஐபி, பெரிய அரசியல் தலைவர், இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அப்படின்னு இருந்தா அவங்க ஒன்றும் ஜெயில, இப்போ நம்ம நாளைக்கு ஜெயில போனா எப்படி இருப்போம், அவ்வளவுதான் 10 பேர் இருப்பாங்க ஒரே ரூம்ல, அந்த 10 பேர் கூட தான் நம்ம படுக்கணும், அங்கேயே தரையில படுக்கணும், ஒரு சின்ன ஒரு பெட்ஷீட் மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்த ஒரு விஷயங்கள்லாம் ஆல்ரெடி ஜெயில போயிட்டு வந்தவங்க ஒரு சில பேர்லாம் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஒரு சில விஷயங்களை பத்தி கேட்டது தான். இந்த டைம்ல போய் குளிச்சிடணும், இந்த டைம்ல போய் சாப்பிடணும், அந்த மாதிரியான ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். போலீஸார் லைட்டா தப்பே பண்ணலனாலுமே தப்பு பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணினாலே சம்மட்டி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்
லைக் இதெல்லாம் வந்து நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்ஸ்க்கு தான் இந்த மாதிரியான ஜெயில். பட் அவங்கள மாதிரி லைக் இந்த விஐபிஸ், இந்த பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஜெயில் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா உண்மையே இல்லை. ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரூமு, பெட் இருக்கும், டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சலுகையோட அந்த விஐபி செல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வெளியில தான் நம்ம உட்காந்து ஐயோ தலைவரே 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 அப்படின்னு உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கிறது. வெளியிலலாம் நம்ம வந்து வந்து ரோட்ல உச்ச வெயில்ல உட்காந்துக்கிட்டு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த மாதிரிலாம் வெளியிலலாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளோட எப்படி சொல்றது, இந்த ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கருத்து வெளியே சொல்லலாமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு சில போராட்டங்கள்லாம் செய்யறது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா எனக்கு படலை. ஸோ எஸ், பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போக 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 ரொம்பவே இந்த பர்சனல் பாலிடிக்ஸை தான் எல்லாருமே போட்டு தாக்கு 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 தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. லைக் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சுத்தமா தெரியல. போற போக பார்த்தா இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் போல. அதே சமயத்துல இந்த ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. லைக் விஜய் அவர்களை விமர்சனம் வந்து லைக் அதான் இது வந்து ஜனநாயக நாடு, யாரை வேணா விமர்சனம் செய்யலாம் தான் கரெக்டான ஒரு விஷயம் தான். பட் சமீபத்துல சீமானவர்களோட பேச்சு கூட ரொம்ப லைக் வந்து அவர் வந்து ஒரு தமிழ்நாடோட முதலமைச்சர், அவர் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு வந்து விமர்சனம் வைக்கலாம். ஆனா இழிவா பேசுறது வந்து அது வேற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. லைக் மரியாதை இல்லாம நிறைய இடத்துல பேசுறது, நிறைய பேர் வந்து பொதுவெளியில வந்து மரியாதை இல்லாம அவருக்கு சும்மா மரியாதை கொடுக்காம லைக் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க, சரி நடிகர் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து தமிழ்நாடோட முதலமைச்சர். லைக் முதலமைச்சரை வந்து அவர் செய்யக்கூடிய விஷயத்த லைக் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு விமர்சனம் செய்யலாம். ஆனா மரியாதை இல்லாம ரொம்ப மோசமா ரொம்ப இழிவா பேசுறது வந்து சரியா இல்லை. சமீபத்துல சீமானவர்களும் பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப சர்ச்சைக்கு உண்டாகி இருந்துச்சு. இதே மாதிரி போக போக எல்லாருமே இதை ஆரம்பிச்சுட்டாங்க. லைக் யார் வேணா என்ன வேணா முதல்வரை பேசலாம், அவர் என்ன பண்ற போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. லைக் இந்த ஒரு சம்பவம், அதாவது எதிர்கட்சியோட தலைவர் உதயநிதி அவர்களையே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ வந்து மற்ற கட்சியை சேர்ந்தவங்க, மற்ற கட்சியை சார்ந்தவங்க அவங்களுக்குமே இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன லைக் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் பேசுறது தப்பு இல்லை. யாரை வேணா என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. யாரு வேணா பேசலாம், லைக் எதை வேணா பேசலாம், ஆனா என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியான ஒரு விஷயமா எனக்கு படலை. லைக் யாராக இருந்தாலும் மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்தே தீரணும். மரியாதை கொடுத்து யாரை வேணா பார்த்து என்ன வேணா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி லைக் இருக்கு. லைக் வார்த்தைகள்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றதான் இந்த ஒரு விஷயத்துல நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஸோ ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து இஷ்டத்துக்கு பேசும்போது நம்மளையே அறியாம நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம ஒரு சில வார்த்தைகளை விடுறதால அது என்ன மாதிரியான ஒரு விஷயம், நம்ம வந்து நம்மளை வந்து அது ரொம்ப பேடா போற்றே செய்யப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம பார்த்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அரெஸ்ட்டை பத்தி? இந்த ஒரு அரெஸ்ட் வந்து கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, லைக் அவர் பேசினது வந்து உண்மையாவே தவறு தானா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.